இயேசு ரத்தம் சிந்தினார், இயேசு வெற்றி சீரந்தார். இயேசு ரத்தம் சிந்தினார், இயேசு வெற்றி சீரந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பாடல்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த விசிடி உங்களுக்கு வேண்டும் என்றால் திரையில் காணும் விலாசத்தில் எங்களை அணுகவும். இப்போதும் நமது போதகர் ஐயாவின் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களை நான் சந்திப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாதிருந்தாலும் நான் உங்களை 3 விதமான நிலைகளிலே உங்களை குறித்து நான் நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் என்னுடைய ஊழியத்தில் உள்ளதான ஒருவராக இருக்கக்கூடும். அந்த ஊழியம் என்று சொல்லும்போது சபை ஊழியங்களை செய்துதான் அந்த ஊழியத்திலே இருந்தவர்களாக இருக்கக்கூடும். அல்லவென்றால் என்னுடைய பத்திரிகை வாசகர்களாக நீங்கள் இருக்கக்கூடும். அல்லவென்றால் என்னை நீங்கள் அறியாத நிலையிலே ஏதோ ஒருவர் பேசுகிறாரே என்று சொல்லி என்னுடைய வார்த்தையை இந்த தொலைக்காட்சியின் மூலமாக கேட்கிறவர்களாக இருக்கக்கூடும். எப்படி ஆயினும் உங்களை சந்திப்பதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்களும் எனக்காக ஜெபியுங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒருமித்து ஜெபிக்கும்போது தேவனுடைய கிருபைகளை நாம் உணர முடியும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க முடியும். மற்றவர்களுக்கும் கூட நாம் சொல்ல முடியும், கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்று சொல்லி. இந்த நாளிலுமாக உங்கள் நடுவிலே மனந்திரும்புதலின் ஆசீர்வாதங்கள் என்கிறதான தலைப்பின் கீழ் ஒரு சில காரியங்களை நான் பேச முற்படுகிறேன். முதலாவதாக வேதாகமத்திலே நாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் வாசிக்க முற்படுகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, நீயோ மனந்திரும்பி கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படியும் செய்வாய். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், உன் கற்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவனின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணமுண்டாக செய்வார். நாம் மனந்திரும்பி கர்த்தருடைய கற்பனைகளின்படி செய்யும்படியாக அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். அவருடைய சத்தம் நமக்கு என்னத்தை கூறுகிறது என்று சொன்னால், அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளும்படியாக கூறுகிறது. அப்படி நாம் கற்பனையை கைக்கொள்ளும்படியாக அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுத்து வாழும்போது கர்த்தர் நமக்கு நன்மை உண்டாகும்படி செய்வார். இதிலெல்லாம் செய்கிறாராம், நம்முடைய வேலைகளிலெல்லாம். வேலை என்று சொல்லுகிறது ஒரு நாளோடு முடிந்து விடுகிறதல்ல. ஒவ்வொரு நாளும் நாம் வேலை செய்ய வேண்டும். ஒவ்வொரு விதமான நிலைகளிலே நம்முடைய வேலைகள் பெருகி கொண்டு வருகிறது. அவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு முன்பதாக நம்முடைய வேலைகளை நாம் செய்து கொண்டு வருவோமே ஆனால் கர்த்தர் நம்முடைய வேலைகளிலே உண்டாக்குகிற பரிபூர்ணத்தை நிச்சயமாய் நாம் காண முடியும். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு கற்பத்தின் கனிகளை தருகிறார். கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சுதந்திரங்கள் ஒரு நாளிலே பிறந்ததோடு முடிந்து விடவில்லை. அவர்களை நாம் வளர்க்க வேண்டும். அவர்கள் வளர்ந்து வரும்போது நாமும் வளர வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். அறிவு, இன்னும் பலவிதமான சூழ்நிலைகள், சோதனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் நாம் ஒரு பங்காளிகளாக இருந்து கற்பத்தின் கனிகளை நாம் காத்து வளர்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு பரிபூர்ணத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக வாக்கு பண்ணுகிறார். எப்பொழுது நாம் மனந்திரும்பி கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர் நமக்கு கற்பிக்கிற அவருடைய கற்பனைகளின்படியாக செய்ய கவனத்தை செலுத்தி ஜெபிக்கும்போது தேவன் நமக்கு உதவி செய்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு மிருக ஜீவன்களை ஏற்ற காலங்களிலே கொடுக்கிறார். அந்த மிருக ஜீவன்கள், நிலத்தின் கனிகள், இவர்கள் எல்லாவற்றிலும் தேவன் ஒரு பரிபூர்ணத்தை உண்டாக்க நாம் மனம் திரும்ப வேண்டிய காரியம் என்னவென்றால் கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும்.
எனக்கு அருமையானவர்களே, பரிபூர்ணத்தை விரும்புகிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணமுள்ளதாயிருக்கவும் நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். அந்த பரிபூர்ணத்தை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் மனம் திரும்பி அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே கற்பனைகளை கவனிப்போமையானால் அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தரும் என்பதிலே சந்தேகமே இல்லை. கர்த்தர் விதமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும்போது யோபுவின் புஸ்தகத்திலே 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அருமையான பாடல்களை நீங்கள் கேட்டிருப்பீர்கள், பாடியிருப்பீர்கள். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உண்டு என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, வேதாகமத்திலே பார்க்கும்போது கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே நாம் செயல்பட வேண்டியதான ஒரு பலன் நமக்கு தேவை இருக்கிறது. இன்னொன்று, செயல்படுகிறதான பல காரியங்களை தாங்கி சுமக்க வேண்டியதான காரியங்களிலே நமக்கு பலன் நமக்கு தேவையாக இருக்கிறது. இந்த நிலைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வல்லமை தேவை, செயல்படும் வல்லமை, பாதுகாக்கும் வல்லமை. உலகத்திலே பார்க்கும்போது 2 காரியங்கள் உண்டு. ஒன்று அஃபென்ஸ் என்று சொல்லுவார்கள், இன்னொன்று டிஃபென்ஸ் என்று சொல்லுவார்கள். ஒன்று முன்னேறி செல்லுகிறது, இன்னொன்று நம்முடைய வாழ்க்கையிலே பிற காரியங்களை காக்கிறதான நிலைமைகள். ஆக முற்புறத்திலும் பிற்புறத்திலுமாக தேவனுடைய வல்லமையை நாம் காணும்படியாக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே உதவி செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆகையினாலே நாம் மனம் திரும்பி செல்ல வேண்டியதான இடம் சர்வ வல்லவர். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று சொல்லி பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார். இன்னார் என்றால் யார்? அவர் சர்வ வல்லவர். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் அதனதன் காலத்திலே அதனதன் காரியங்களை நேர்த்தியாய் செய்கிற ஜீவனுள்ள மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து. அவரை விசுவாசிக்கிறீர்களா? அவர் சர்வ வல்லவர் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? அவரை நீங்கள் அறிந்து கொண்டு அவரிடத்திலே நீங்கள் மனம் திரும்பி அவரை அண்டிக் கொள்ளும்போது அவரை அண்டிக் கொள்ளுகிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை நல்குவார். இன்றைக்கும் ஒரு பாக்கியத்தை எதிர்பார்த்து நீங்கள் அவரை விசுவாசியுங்கள். அவர் உங்களுக்காக செய்கிற பாக்கியத்தை நிச்சயமாய் காண்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகையினாலே சர்வ வல்லவரிடத்திலே நாம் மனம் திரும்புவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும்போது நாம் மனம் திரும்ப வேண்டியதான காரியம் என்ன என்று சொன்னால், மற்றவர்களை பார்த்து நாம் குற்றம் சொல்லி குறை சொல்லி வாழுகிறதை காட்டிலும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாக பற்றி கொள்ளும்படியாக தேவனையே நாம் சார்ந்து ஜீவிக்க வேண்டும். இந்த உலகத்திலே நாமோடு கூட இருக்கக்கூடியதான எல்லா பொறுப்புகளிலும் எல்லா காரியங்களிலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவரை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் பார்க்கும்போது அவர் தயவும் மனதிருக்கமுள்ள ஞானமுள்ள தேவன். அவர் நம்மை ஞானமாய் நடத்துவார். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயப்படுது தமக்கு உகந்த வாசனையாக இருக்கும்படியாக நம்மை அதிசயமாய் நடத்துவார். அவர் ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன். அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் நம்மை நேசிக்கிறார். அவர் நம்மை நேசிக்கிற அந்த நேசம், அந்த அன்பு ஆழமான ஒன்று, அது நீளமான ஒன்று, அது அகலமான ஒன்று, அது உயரமான ஒன்று. அந்த நேசம், அந்த அன்பு நம்மை நித்தியத்தில் நம்ம கொண்டு போய் சேர்க்கும். அதற்காக இந்த உலகத்திலே ஒரு நித்திய மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளும்படியாக பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை தேவன் கிருபையாய் தந்திருக்கிறார். நம்முடைய நீதியின் கிரியைகளின்படி நம்மை ரட்சியாதபடி மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியினுடைய புதிதாகுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையை நாம் நாடி நாம் ஜீவிக்கும்படியாக நாம் மனம் திரும்ப வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது அங்கே விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவருடைய பலிகளோடே கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரயுத்தரமாக,
அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லாரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொண்டதே, எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாக இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாக இந்த உலகத்திலே தேவன் வைத்திருக்கிறார். கிருபையாக தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிகிற அறிவை நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக, அகில உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டு இரத்தம் சிந்தி வேதனைகளை அனுபவித்து நமக்காக சாபமானார், நமக்காக பாவமானார். நம் நிமித்தமாக அவர் பாதாளத்தில் இறங்கி அவர் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். அவருடைய கல்லறை மாத்திரம் திறந்த கல்லறையாக இருக்கிறது. அவருடைய நாமத்தினாலே ஜெபிக்கும்போது அவருடைய நாமத்தினாலே அற்புதங்களும் அதிசயங்களும் ஆசீர்வாதங்களும் ஆலோசனைகளும் நமக்கு கிடைக்கிறது. இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன். அவரிடத்திலே நாம் மனம் திரும்பி அவருடைய கிருபை உணர்ந்து வாழும்போது கிருபையினாலே உண்டாகிற ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வோம் என்பதிலே சந்தேகமே இல்லை. இப்படிப்பட்டதான நிலையிலே இருக்கிற இந்த மனம் திரும்புதலின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாக மனம் திரும்பி வரும்போது நீர் பரிபூர்ணத்துவத்துக்குள்ளாக எங்களை நீ நடத்துகிறீரப்பா. அவ்விதமாக ஒவ்வொருவரையும் நீ நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அவ்விதமாக மாத்திரமல்ல, அநேக சூழ்நிலைகளின் நடுவில் ஆண்டவரே தாங்கும் கரம் உம்முடைய கரம் என்றும், ஆண்டவரே நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே தகப்பனே உம்முடைய சத்துவத்தின் வல்லமையினால் எங்களை பலப்படுத்துகிறவர் என்றும் அறிந்து கொள்ளும்படியாக நீ சர்வ வல்லவர் என்று சொல்லி நாங்கள் மனம் திரும்பும்போது உம்முடைய சர்வ வல்லமையை நீ வழங்க பண்ணி இந்த உலகத்தில் எங்களை அதிசயமாய் நீ நடத்துகிற தேவனப்பா. அவ்விதமாக நீ நடத்தும்படியாக உம்முடைய பிள்ளைகளோடு சேர்ந்து ஒருமித்து ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் வழி நடத்துவீராக. அது மாத்திரமில்லாதபடிக்கு அநேக நேரங்களிலே மற்றவர்களை குறைவாக எண்ணுகிறதான எண்ணங்களை நாங்கள் விட்டு ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கப்பட்டதான அருமையான கிருபையிலே பலப்பட்டு இந்த உலகத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களை பெற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொண்டு கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது என்று சொல்லும்படியான நிலையிலே தகப்பனே நாங்கள் கெட்டு போகாமல் நல்லவைகளையே நினைத்து நல்லவைகளையே அனுபவித்து உம்முடைய நாளிலேயுமே சந்திக்கத்தக்கதாக எங்களுக்கு ஆண்டவரே மனம் திரும்புதலினுடைய மேன்மையை வழங்க பண்ணின ஆண்டவரே காரியத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாக கேட்ட ஒவ்வொருவரும் இந்த செய்தியை மற்றவர்களுக்கும் சொல்லும்படியான நிலையிலே ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் எங்களுக்கு எழுத மறவாதீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த வாரம் இந்த நிகழ்ச்சியை காண தவறாது. நீங்க இயேசுவிடம் வந்தே வல்ல தீரு ரத்தத்தால் என்னை கழுவினார். பாவத்தின் மேல் ஜெயம் எனக்கு ஈந்தாரே. மீட்படைந்தேன் நான், மீட்படைந்தேனே, மீட்படைந்தேன் நான், மீட்படைந்தேனே. இயேசு ரத்தம் சிந்தினார், இயேசு வெற்றி சீரந்தார்.